இத பாரு மது, சோஷியல் ஒர்க் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில நான் வெளியில போயிட்டு வரும்போது ஒரு 3 நல்ல காரியத்தை பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்தேன். நாம ஒரு பெரிய வேன் வாங்குறோம், அத ஆம்புலன்ஸ் வேனா மாத்துறோம், மினிமம் சார்ஜ்ல லைன்ல விடுறோம். திடீர்னு தோணிச்சு, ஆரம்பிச்சோம், 1 வாரம் ஆச்சு. ஆஹா, பிரமாதமான ஐடியா. இது வரைக்கும் எத்தனை கேஸ் வந்திருக்கு? அதான் வயித்தறிச்சலா இருக்கு. இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட வரல. மீரா மது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நடத்துற ஆபீஸ் இதானே? ஆமா, இவங்க தான் மீரா, இவங்க தான் மது. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ண உங்க வேன் யூஸ் ஆயிருக்கு. இன்ஸ்பெக்டர், அது அடிபட்டவங்களை அமுக்கிட்டு போற ஆம்புலன்ஸ். சபாஷ் மீரா, சபாஷ் மீரா. நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இப்படியா நட்ட நடு ரோட்ல கார் பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, குழந்தை குட்டி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பெரியவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. யாராவது இந்த தகரத்துல மோதி குத்தி கிழிச்சா என்ன ஆகும்? நாம நகர்த்தி வச்சிருவோம். இவ்வளவுதானே. இதுக்கு போய் படம் முடிச்சு பத்திரிகையில எழுதி இதெல்லாம் என்னைக்கு நடக்கிறது? தம்பி தம்பி, பார்த்து வரக்கூடாதாப்பா? அதுக்காக தான் எங்க ட்ரம் வச்சிருந்தேன், அதை யாரோ மாத்தி வச்சுட்டாங்களே. யாருன்னு தெரியலையே. சரி, எந்திரிப்பா. ஐயோ, யாரையா அந்த வேலையை பண்ணது? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இந்த மாதிரி ஆளுகள்லாம் கட்டி வச்சு உதைக்கணுமியா? சோஷியல் சர்வீஸ் பண்ணாலும் நிறைய பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் நாம இதை கண்டினியூ பண்ணுவோம். நல்ல வேலை நாம தான் ட்ரம் நகர்த்தணும்னு எவனும் பார்க்கல. மீரா நேர நட. கிளவி ரோட்டை கிராஸ் பண்ண முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கு. ரோட்ல எத்தனை பேர் போறாங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? இவங்களுக்கும் அதே வயசுல அம்மாவோ பாட்டியோ இருந்தா இப்படி நடு ரோட்ல அல்லாட அலப்பாய விடுவாங்களா? அடாடா அடாடா, இந்த கார்காரங்களுக்கும் லாரிக்காரங்களுக்கும் கொஞ்சம் இறக்க இருக்க வேணாம்? பாட்டி, நான் வண்டியை நிப்பாட்டிக்கிறேன், நீ ரோட்டை கிராஸ் பண்ணுன்னு சொல்லக்கூடாது? இத பார்த்துட்டு நான் சும்மா இருந்தானா? நான் மனுஷே இல்ல. வரேன் பாட்டி, வரேன். வாங்க பாட்டி, வாங்க வாங்க. நீங்க பயப்படாதீங்க, நீங்க வாங்க. நீங்க ஒண்ணும் பேசாம வாங்க வாங்க, நான் கொண்டு போய் விடுறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ, சொன்னா கேளுமா. ஐயோ, விட மாட்டீங்க. வாங்க வாங்க வாங்க. அவ்வளவுதான். இனிமே அப்படி ஓரமா நடந்து போங்க. உனக்கு அறிவு இருக்கா? அண்ணா பாட்டி, உதவி செஞ்சா திட்டுறீங்க. எது உதவி? இதா உதவி? இங்க இருந்து 1/2 மணி நேரமா ரோடு கிராஸ் பண்ணி அங்க போனேன். அங்க இருந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க இருந்து நான் எப்படி போவேன்? நீங்க முதல்ல சொல்ல கூடாதா? எங்க சொல்ல விட்ட? ஆமா ஆமா, சோஷியல் சர்வீஸ்ன்றது கஷ்டம் தான். அதுக்காக இதுக்கெல்லாம் தளரக்கூடாது. இட் ஹேப்பன்ஸ். வாட் டு டு? ஏமா, இங்க வா வா வா. என்னது? குப்பை. அது தெரியுது. குப்பையை கொட்டுறதுக்கு தான் உனக்கு அங்கங்க தொட்டி வச்சிருக்காங்களே, அதுல ஒட்ட வேண்டியதானே. குப்பை இங்க போட்டா கொசு வருமா? கொசு கடிச்சா சிக்கன் குனியா, மட்டன் குனியான்னு என்னென்னமோ குனியாலாம் வரும். ஏமா, டிவிலையும் பேப்பர்ல எல்லாம் போடுறாங்களா, அது எல்லாம் பாக்குறது இல்லையா, படிக்கிறது இல்லையா? அது ஓட்டு விடு. புல்ல தின்னுட்டு இருந்த மாடு போஸ்டர் திங்க ஆரம்பிச்சிருச்சு. அது கண்ணில் இது பட்டா என்ன ஆகும்? மாடு பிளாஸ்டிக்கை தின்னுட்டு உங்களுக்கு பாக்கெட் பாலா கறக்கும்னு நினைச்சீங்களா? முதல்ல நீ என்ன பண்ற, ஒரு கூடைய வச்சு குப்பை எல்லாம் அள்ளி ஒரு கூடையில போடு, பிளாஸ்டிக் எல்லாம் அள்ளி இன்னொரு கூடையில போடு. பா பா. பேசி முடிச்சிட்டீங்களா? என்ன சொல்ல போற புதுசா? இது உங்க வீட்டு குப்பமா? உங்க வீட்டு வேலைக்காரி எடுத்துட்டு வந்து கொட்டின குப்பமா? முதல்ல உன் சொந்த முதுவை பாத்துக்கமா, அப்புறமா அடுத்தவங்கள பாக்கலாம். வந்துட்டா வாய் கிழிய சொல்றதுக்கு. ஓகே, சோஷியல் ஒர்க்னு இறங்கிட்டா இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. ரொட்டீனா போயிட்டே இருக்கணும். ஓகே மீரா, யூ கேரி ஆன்.
மீரா. என்ன திடீர்னு வந்திருக்க? இப்பதான் உனக்கு என் ஞாபகமே வந்ததாக்கும். இல்ல மீரா, ஒரு சின்ன ப்ராப்ளம். அதான் உன்னை பார்த்துட்டு போலாம் வந்தேன். ப்ராப்ளம்னு ஒண்ணு வந்தா தானே மீரா கிட்டே வருவீங்க, இல்லன்னா கண்டுக்கவே மாட்டீங்க. சரி, என்ன ப்ராப்ளம்? போன வாரம் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தனா, அதான் ப்ராப்ளமா? சொல்றத கேளு. அப்ப தெருநாயோட சின்ன குட்டி ரோட கிராஸ் பண்ணிச்சு. திடீர்னு சைடு ரோட்ல இருந்து வந்த பைக்காரன் நாய் மேல ஏத்திட்டான். ஐயா, நாய் காலியா? இல்ல, நாயோட கால் ஒடிஞ்சு போச்சு. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. டக்குன்னு அந்த நாய்க்குட்டியை நான் கையில தூக்கிட்டேன். ரத்தம் கொட்டுச்சு. சரி, டாக்டர்கிட்ட கொண்டு போனியா? அதுக்கு முன்னாடி அந்த பைக்காரனோட சண்டை போட்டேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு நீதான் பணம் கொடுக்கணும்னு. முடியாதுன்னு போயிட்டான். அவன் நம்பரை நோட் பண்ணிட்டேன் நானு. ராஸ்கல். நான் விடல. எஸ்பிசிஓக்கு ஃபோன் பண்ணி அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். வெரி குட், அப்படித்தான் பண்ணணும். என்ன வெரி குட்? அவன் ஏதோ பெரிய இடத்து பையன் போல இருக்கு. என்ன மிரட்டுறான்? எனக்கு இப்ப ஒரு வக்கீல் வேணும் மீரா. அடச்சே, இவ்வளவுதானே? 1000 வக்கீல் இருக்காங்க, சமாளிச்சிடலாம். இத பாரு மது, சோஷியல் ஒர்க் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில நான் வெளியில போயிட்டு வரும்போது ஒரு 3 நல்ல காரியத்தை பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்தேன். அதுக்கு அவங்க என்ன எப்படி வாயார பாராட்டினாங்க தெரியுமா? யோ, யாரையா அந்த வேலையை பண்ணது? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இந்த மாதிரி ஆளுகள்லாம் கட்டி வச்சு உதவியா? எது உதவி? இதா உதவி? இங்க இருந்து 1/2 மணி நேரமா ரோடு கிராஸ் பண்ணி அங்க போனேன். அங்க இருந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க இருந்து நான் எப்படி போவேன்? உனக்கு அறிவு இருக்கா? இது உங்க வீட்டு குப்பமா? உங்க வீட்டு வேலைக்காரி எடுத்துட்டு வந்து கொட்டின குப்பமா? முதல்ல அவன் சொந்த முதுவை பாத்துக்கமா, அப்புறமா அடுத்தவங்கள பாக்கலாம். வந்துட்டா வாய் கிழிய சொல்றதுக்கு. அதே நினைச்சுக்கிட்டு இருக்காம அடுத்தடுத்த வேலைகளை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். உங்ககிட்ட பேசினாலே ஒரு தனி தைரியம் வந்துருது மீரா. மது, எனக்கும் சோஷியல் ஒர்க்னா இன்ட்ரெஸ்ட், உனக்கும் அதே மாதிரி சோஷியல் ஒர்க்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து 4 பேர் பாராட்டுற மாதிரி நல்ல காரியம் பண்ண கூடாது? என்ன பண்ணலாம்? முதியோரில் ஆரம்பிக்கலாமா? அது ரொம்ப பெரிய வேலை. தெருவுல இருக்கிற பிச்சைக்காரன் எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பிச்சைக்காரன் இல்லாத ஊர ஆக்கலாமா? பெருசு பெருசா யோசிக்காத, சிம்பிளா இருக்கணும். 4 பேருக்கு உதவுற மாதிரி இருக்கணும். எக்ஸலென்ட் ஐடியா. என்ன? நாம ஒரு பெரிய வேன் வாங்குறோம், அத ஆம்புலன்ஸ் வேனா மாத்துறோம். மினிமம் சார்ஜ்ல லைன்ல விடுறோம். என்ன மீரா, ஹாஸ்பிடல் வச்சிருக்கிறவங்கள ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க. இதுல நம்ம பிரைவேட் ஆம்புலன்ஸ் வச்சா யார் கூப்பிடுவாங்க? அட என்ன மணியே, ஒரே தெருவுல 4 காய்கறி கடை இல்லையா? பக்கத்துல மளிகை கடை இல்லையா? பக்கத்துல பூ கடை இல்லையா? பக்கத்துல டீ கடை இல்லையா? பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இல்லையா? பக்கத்துல எஸ்டிடி பூத் இல்லையா? அங்க எல்லாம் வியாபாரம் நடக்காம இருக்கு. இத பாருமா, தயக்கங்கிறது தடை, அத தூக்கி போட்டு ஓட. இது யார் சொன்னது? நான்டா, இப்பதானே கண்டுபிடிச்சேன். வேன் வாங்க பணம்? மது, வண்டிக்கு 4 டயர், அதுல ஆளுக்கு 2 டயருக்கு பணத்தை போடுவோம். மிச்ச பணத்துக்கு பேங்க் மேனேஜரை பார்த்து பேங்க்ல லோனை போடுவோம். ஆமா, ஆம்புலன்ஸ்க்கு என்ன பேர் வைக்க போறோம்? இந்த கால் டாக்ஸி மாதிரி கால் ஆம்புலன்ஸ். எப்படி? கால் ஆம்புலன்ஸ்னா கால்ல அடிபட்டவங்கள கொண்டு போற ஆம்புலன்ஸ் நினைச்சுப்பாங்க. அப்படிங்கிற மீரா ஆம்புலன்ஸ் எப்படி? மது ஆம்புலன்ஸ் இது எப்படி? மீரா மது ஆம்புலன்ஸ் எப்படியே? பிரமாதம். இத பாரு மது, நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே நாம பேங்க் மேனேஜரை போய் பாக்குறோம். ஓகே. மீரா, மீரா. என்ன மாமா, யாருக்காவது உடம்பு சரியில்லையா? சீக்கிரம் சொல்லுங்க, எங்க இருக்காங்க? நீங்க 2 பேரும் பேசுறது எதுவும் எனக்கு புரியல. வாசல்ல ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது, ஏது அது? நாங்க தான் வாங்கி இருக்கோம், மீரா மது ஆம்புலன்ஸ். அப்படியா? எப்ப ஆரம்பிச்சீங்க? மீரா மது. திடீர்னு தோணிச்சு, ஆரம்பிச்சோம், 1 வாரம் ஆச்சு. ஆஹா, பிரமாதமான ஐடியா. இது வரைக்கும் எத்தனை கேஸ் வந்திருக்கு? அதான் வயித்தறிச்சலா இருக்கு. இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட வரல. நீங்க இப்படி ஒரு சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு 4 பேருக்கு தெரிஞ்சா தானே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அத பத்தி தான் நானும் மீராவும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு பண்ணலாம், வண்டியில மைக்கையும் ஸ்பீக்கரையும் வச்சுக்கிட்டு, தரமான சேவைக்கு மீரா மது ஆம்புலன்ஸ் சர்வீஸ், பாதி வழியில் உயிர் போகும் என்ற பயமே வேண்டாம்,
ஆஸ்பத்திரி வாசல் வரை உங்கள் உயிருக்கு கேரண்டி அப்படின்னு யாரையாவது தெருவா சொல்லிக்கிட்டே போக சொன்னா இல்ல இந்த பல்பொடி அல்வா இதுக்கெல்லாம் விளம்பரம் பண்ற மாதிரி. ஆமாமா, இவ்வளவு சீப்பான விளம்பரத்தை கொடுத்தா நம்ம வண்டி எவனாவது எடுப்பானா? பிட் நோட்டீஸ் போடலாமா? ஆமா, வாங்கி படிச்சுட்டு கிழிச்சு போட்டுருவாங்க. ஏமீரா இப்படி பண்ணா எப்படி? நாமளே ஒரு 7-8 பேரை ஏற்பாடு பண்ணி அவங்கள ரோட்ல நிக்க வச்சு இப்படி பேச வச்சா என்ன? நாங்க டாக்டரை விட இந்த ஆம்புலன்ஸை தான் நம்புறோம். என் கணவர் பொழைச்சது இவங்க சர்வீஸால தான். விரைவான பயணம், ஆனால் உயிர் மேல் கவனம். அதுவே மீரா மது ஆம்புலன்ஸின் சர்வீஸ். இப்படி பேச வச்சு அதை ஷூட் பண்ணி டிவி தியேட்டர்லாம் ஆட் கொடுத்தா எப்படி? இந்த வண்டிக்கு நாங்க வாங்குற சார்ஜே ரொம்ப கம்மி தான். இதுல பப்ளிசிட்டிக்கு வாரி அரைச்சா வண்டி வித்துட்டு வாசல பார்த்து உட்காந்துக்க வேண்டியதா. ஒண்ணு பண்ணலாம், சும்மாவாது சைரன் அலற விட்டு டிராபிக் ஏரியால ஆம்புலன்ஸ் அப்படி இப்படி போக விடலாம். ஜனங்க கண்ணுல படும். ஏகப்பட்ட வண்டி போகுதே, பெரிய சர்வீஸ் நினைச்சுப்பாங்க. மது எது செஞ்சாலும் ஜெனி இவனா இருக்கணும். அம்மாமா, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது உடம்புக்கு முடியாம ஓரமா ஒரு கழிச்சு படுத்திருந்தாங்கன்னா அவங்களை எல்லாம் புடிச்சிட்டு வந்து அள்ளிட்டு போய் ஆஸ்பத்திரியில இறக்கிடுவோம். ஒரு பாடி வந்தா 2% கமிஷன் டாக்டர் கிட்ட சொல்லுவோம். ஆமா, இழுத்துக்கிட்டு இருக்கிற கேஸ் எல்லாம் பொறுக்கி நம்ம வண்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே. ஏமீரா, நீ யார பார்த்தாலும் அடிப்பிய, அதுல எதுவும் கேஷுவாலிட்டி மாட்டாதா? ஏன் வீட்டுக்காரன் தான் ஊர்ல இல்லையா? அது மட்டும் இங்க இருந்திருந்தா இந்த வண்டி எவ்வளவு பிஸியா இருக்கும். இந்நேரம் இது இங்கேயா நின்னுட்டு இருக்கான்? பல் டாக்டர் கண்டக்டர்னு பறந்துகிட்டல இருக்கும். ஐயோ மாமா, எவனோ விழுந்துட்டா. சீக்கிரம் வண்டி எடுங்க வாங்க. வண்டியை காணோம். ஐயோ காணோம். அட பாவிங்களா, யாரு பண்ண வேலை இது? நம்ம 2 பேரும் கிச்சன்ல இருக்கிற நேரமா பார்த்து எப்படிப்பட்ட குழப்பமா இருக்கு பாத்தியா? ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வண்டியை லவுட்டிட்டு போறதுக்கு எவனுக்கு அவ்வளவு தைரியம்? மீரா, நல்ல நேரம் பார்த்து தானே ஆரம்பிச்சோம். இது யாரோ விரோதி பண்ண சதி. இல்லன்னா வண்டி எப்படி இங்கிருந்து காணாம போகும்? மீரா, வேன் டிரைவருக்கு யாராவது எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்களா? அதான் சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டான். எனக்கு தெரியாம எந்த எமர்ஜென்சிக்கும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லாத வண்டிக்கு பேங்க் டியூ கட்டணுமா? தலை எழுத்து. உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுக்குள்ள வேனை திருடனவே பெயிண்ட மாத்த மாட்டான். கண்டிப்பா நம்பர் பிளேட்டையே மாத்திருப்பான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அதோ அதோ இத நீங்க தான் வண்டி எடுத்துட்டு போனீங்களே? ஆமாம்மா, ஆவடிக்கு போய் காவடி எடுக்கலான்னு முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டேன், கண்ணா பின்னான்னு கேட்கறான். யோசிச்சேன், நம்ம வண்டி தான் போனி ஆகாம கிடக்குது, அதான் எடுத்துட்டு போனேன். மீரா, சும்மா சொல்லக்கூடாது. சைரனை அலற விட்டுட்டு டிராஃபிக்ல போகும்போது அத்தனை பேரும் வழி விட்டுட்டாங்க. சிக்னல்ல கூட நிக்கலன்னா பாத்துக்கியே. மீரா, சைலன்சர் கொஞ்சம் அடி வாங்கிருக்கு, செக் பண்ணிக்க. அறிவு இருக்கா மாமா? நல்ல விஷயத்துக்காக வாங்கின ஆம்புலன்ஸ உங்க பர்சனல் விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு ஜனங்களுக்கு இந்த வண்டி மேல என்ன மரியாதை வரும்? இல்ல மீரா, வந்து இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. இந்த வாசப்படி கூட இனிமே நீங்க மிதிக்க கூடாது. சூடு சொல்றது இருந்தா கிளம்புங்க. ச்சே, இப்படி ஒரு மாமாவா? ஏம்பா, மெயின் ரோட்ல டிராப் பண்றியா? இல்ல, நான் கிளம்புறேன். ஏன் டிரைவர், யாராவது வந்து வண்டி எடுன்னு சொன்னா நீ எடுத்துருவியா? இது என்ன பிடி காருன்னு நினைச்சியா? வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது விசுவாசம் இருக்கணும்யா. இல்லம்மா, மாமா தான் நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னாருமா. அதான் வண்டியை தள்ளிட்டு போய் வாசல் வச்சு ஸ்டார்ட் பண்ணி கூட்டிட்டு போனோமா. முதல் தடவைங்கிறதுனால உன்னை மன்னிக்கிறோம். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவோம். ஆமா, அந்த ஆளு வண்டிக்கு பெட்ரோல் போட்டானா? இல்லம்மா, டேங்க் ட்ரை ஆயிடுச்சுமா. ஐயோ சாரி. ஏய்யா, திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சுன்னு வையே, நீ அவங்கள பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டி பெட்ரோல் போட்டு பில்ல செட்டில் பண்றதுக்குள்ள அந்த கேஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்து பல்ஸ் கை பரலவும் போய் சேர்ந்துருமியா? இனிமே என்ன கேட்காம வண்டியை இங்க இருந்து நகர்த்த கூடாது சொல்லிட்டேன். ஆமா அம்மா, அம்மா. ஏப்பா, பார்ட்டியை கொண்டு போய் கரெக்டா ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டியா? அதெல்லாம் இறக்கி விட்டம்மா. அந்த ஆளுக்கு வேற ஒன்றும் இல்லையாம்மா, லைட்டா தலைவலியா, அதனால இறங்கும்போது பாதி தொட்டு தான் கொடுத்தாரு. இந்தாங்கம்மா. ஏமீரா, நம்ம வாங்குறதே பாதி துட்டு, இதுல அவனும் பாதி தான் கொடுத்தானே, எப்படி கட்டுப்படி ஆகும்? அம்மா, அந்த ஆள் சொல்றான் ஆம்புலன்ஸ்னா 2 நர்ஸ் இருக்கணும், டிப்ஸ் பாட்டில் இருக்கணும். உங்க வீட்டுல எதுவுமே இல்லையா, நான் எதுக்கு ஃபுல்லா துட்டு கொடுக்கணும்னு கேக்குறாமா. மது, இது நியாயமா தானே இருக்கு? ஏற்கனவே வேனுக்கும் டிரைவருக்குமே வேலை கிடையாது, இதுல எக்ஸ்ட்ராவா நர்ஸை வேற வேலைக்கு வச்சுட்டா நம்ம போண்டி ஆக வேண்டியதான். நீ போயா. மது, 2 நர்ஸ் வேண்டாம், 1 நர்ஸ் கண்டிப்பா வேணும். அப்பதான் நம்மளது நல்ல ஆம்புலன்ஸ் சர்வீஸ்னு எல்லாரும் நம்புவாங்க. நர்ஸ் கோர்ஸ் படிச்சவ கேஸ் வர வரைக்கும் நம்ம கூட உட்காந்துட்டு இருப்பாளா? டிரைவர் மாதிரி தான் நர்ஸும். வாசல் உட்கார வைக்கிற, சம்பளத்தை கொடுக்குறோம், வேலை வந்தா போட்டும். பேசாம நம்ம கம்பெனி இழுத்து மூடிடலாமா? முன் வச்ச வேனை பின் வைக்க மாட்டா இந்த மீரா. எங்கேயோ சங்கு சத்தம் கேக்குது.
இருக்கு புக் பண்ற கேஸா இருக்குண்ணே. ஹலோ, மீரா மது ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஹலோ மேடம், ரொம்ப எமர்ஜென்சி மேடம். எங்க அப்பா நெஞ்சு வலியால துடிச்சிட்டு இருக்காரு. உடனடியா ஆம்புலன்ஸ் வேணும் மேடம். அதோ உடனடியா அனுப்பிடுறேன். ஆமா, எங்க ஆம்புலன்ஸ் பத்தி உங்களுக்கு யார் சொன்னாங்க? எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன். மத்த ஆம்புலன்ஸ்லாம் பிஸியா இருக்கு. இவங்க ஆம்புலன்ஸ் மட்டும் தான் ஓட்டிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்க மேடம். கேட்காமே இருந்திருக்கலாம். சரி, உங்க அட்ரஸ் சொல்லுங்க. பட்டுசாமி, நம்பர் 36, முனீஸ்வரன் கோயில், முதல் தெரு, பட் ரோடு. சரிங்க, இது எங்க இருக்கு? குக்லிப்பாக்கம் ஏரியா, மெயின் ரோட்ல முதல் வீடு. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க, அப்பா தாங்க மாட்டாரு. இதோ அடுத்த 10வது நிமிஷத்துல அங்க வண்டி இருக்கு. இத பாருங்க, சங்கு சத்தம் கேட்டது நீங்க ரெடியா இல்ல. சைரன் சத்தம் கேட்டது நீங்க ரெடியா இல்ல. வந்துருங்க வண்டி. டிரைவரே, நர்ஸே, டிரைவரே, நர்ஸே, டிரைவரே, நர்ஸே, டிரைவரே. ஏற்கனவே கம்பெனி அப்படியே கிளுகிழப்பு போயிட்டு இருக்குது. சாக போறவன்லாம் அப்படியே நடந்து போய் சுடுகாட்டுல படுத்துட்டு இருக்கிறான். இந்த லட்சணத்துல நீங்க இங்க உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் சிரிப்பா சிரிச்சு சீரழிஞ்சு போறதுக்கா? எந்திரியா மேல, எந்திரியா. சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு ஓடு. இந்த பாரு, பட்டுசாமி 36, முனீஸ்வரன் கோயில் தெரு, பட் ரோடு. சீக்கிரம் வண்டி எடுத்து ஓடு. இந்த பாரு, நீ இந்த வழியில போனீனா சீக்கிரமா போயிடலாம். ரோடு சைடுலமா வண்டி போயிடுமா? அந்த வழியில போனீனா அவன் உயிர் போயிரியா. சீக்கிரமா போய். பாப்பா பார்ட்டி வண்டிக்குள்ள ஏறணும்னா டியூப் எடுத்து மூக்குல சொருகி விட்டேன். உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி தரேனா? ஓடு. ஏமீரா, ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? எனக்கும் கவலையா இருக்கு. மத்தியானம் போன வேன் இருட்டுனதுக்கு அப்புறம் வரலன்னா என்ன அர்த்தம்? வேனை எங்கேயாவது ஃபாஸ்டா ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிருப்பானோ? ஐயோ, அப்படின்னா உள்ள இருந்தவன் நெஞ்சு வலியில அவுட் ஆயிட்டானா? ஏமீரா, நம்ம குக்லி பக்கத்துக்கு போய் வேன் எப்ப வந்தது என்னாச்சுன்னு கேட்கலாமா? அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு போயிடுச்சா? பட்டுசாமி ஃபோன் பண்ணி சொன்னால. ஆனா இவ்ளோ டிலேக்கு என்ன காரணம்னு தான் தெரியல. மீரா, என்ன அன்னைக்கு ஒரே ஒரு நாள் உன் வேனை எடுத்துக்கிட்டு நான் வெளியில போனதுக்கு அப்படி கத்தனியே. இன்னைக்கு உன் வேன் எங்க நிக்குது தெரியுமா? எங்க நிக்குது? கும்மட்டிப்பாளையம் குமரன் கோயில் அடிவாரத்துல நிக்குது. பட்ரோடு இங்க தானே இருக்கு. மலையடி வரத்துக்கு எப்படி போச்சு வேன்? என்ன கேட்டா நீங்க கம்பெனி நடத்துற லட்சணம் அப்படி இருக்கு. வண்டியை நீங்க பாத்தீங்களா? கிட்ட போய் பார்த்தேன். அதே வேன், அதே நம்பர். உள்ள நெஞ்ச புடிச்சிட்டு யாராவது இருந்தாங்களா? வண்டியில யாருமே இல்ல, பூட்டி இருந்தது. குமரன் கோயிலுக்கு எதுக்கு? குழப்பமா இருக்கே. ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு போலான்னு நினைச்சிருப்பாங்களோ? அப்படின்னா வழியில ஏகப்பட்ட முருகன் கோவில் இருக்கு. கும்முட்டிபாளையம் குமரன் கோயில் அவங்க குலதெய்வமா இருக்கு. ஆண்டிங்க எல்லாம் சேர்ந்து மடம் ஆரம்பிக்கிற மாதிரி தான் நீங்க ஆரம்பிச்ச ஏஜென்சியும். ஹலோ வாட்ச்மேன், எங்க போயிட்டு இருக்கீங்க? என்ன எங்க அவங்க? ஏங்க நான் இங்க இருக்கேங்க. மீரா மது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நடத்துற ஆபீஸ் இதானே? ஆமா, இவங்க தான் மீரா, இவங்க தான் மது. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ண உங்க வேன் யூஸ் ஆயிருக்கு. இன்ஸ்பெக்டர், அது அடிபட்டவங்கள அமுக்கிட்டு போற ஆம்புலன்ஸ். தெரியும். புதுசா ஒரு பொண்ணு நர்ஸ் வேலைக்கு உங்கள்ட்ட சேர்ந்தால? ஆமா, பேரு நாகசுந்தரி. அந்த பொண்ணை ஒருதலையா ஒருத்தன் லவ் பண்ணிருக்கான். அது உங்கள்ட்ட வேலை செய்யறத தெரிஞ்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்டா எப்படியும் அந்த நர்ஸ் அந்த வண்டியில வருவா, அவளை அப்படியே கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தாலி கட்டிடலான்னு முடிவு பண்ணிருக்கான். ஆனா அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு பட்டுசாமின்னு ஒருத்தர் ஆம்புலன்ஸ் கேட்டாரு. அந்த பட்டுசாமி தான் அந்த பையன். அவன் வேன் வந்தது ஏறி போயிட்டான். டிரைவர் பேஷண்ட் எங்கன்னு கேட்டிருப்பானே. கேட்க வாய் எடுத்தான். அதுக்குள்ள தான் பையில பல நாளா துவைக்காம வச்சிருந்த கர்ச்சீப் எடுத்து டிரைவர் முகத்துல அமுத்திட்டு அவனை ஓரமா சாச்சிட்டு இவனே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டான். ஐயோ இன்ஸ்பெக்டர், இந்த காலத்துல யாரை நம்புறதுன்னே தெரியலையே. இந்த நர்ஸை கடத்த போற மேட்ரு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். பட்டுசாமியோட பிளானுக்கு நீங்களும் உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சத்தியமா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். நம்பாதீங்க, போய் பட்டுசாமின்னு ஒருத்தனை எங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த பொண்ணே உங்க மேல சந்தேகப்படுது. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. சரி வாங்க. எந்த ஸ்டேஷன் சொல்லாமே போறாரு. எக்மோர் இல்லைன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் நில்லுங்க. இதுதான் தெரியாத வியாபாரத்துல தலைய விட்டா இப்படிதான் திண்டாட வேண்டியிருக்கும். போங்க போங்க. என்னது ஆம்புலன்ஸா? ஓனர்ஸுங்க 2 பேரும் கோமால இருக்காங்க. அப்புறம் போன் பண்ணுங்க. பாத்தீங்களா, சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பெருசா ஆடம்பரமா செய்யணும்ன்ற அவசியமே இல்லைங்க. பப்ளிக்ல நடக்கிற பல தப்பு தவறுங்களை கண்டுக்காம போற போக்க மாத்திக்கிட்டு 2 பேருக்கு உதவுற மாதிரி நடந்துகிட்டாலே போதும். அதுவே பெரிய சமூக சேவை. என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.